அண்ட் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வெயில் மாலை. டெய்லி நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்மளோட ஷோல உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியத்துக்கு யோகா ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்படிப்பட்ட இந்த யோகாவை இவங்க எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பக்கமா பார்க்கக்கூடியது பச்சி மோட்டானாசனாவோட வேறுபாடுகள். முதல்ல இப்பதான் பேசிக்ல இருக்கிறவங்க பச்சி மோட்டாசனா எப்படி பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு அதோட வேறுபாடுகளை போயிடலாம். முதல்ல தண்டாசனம். கால் விரல்களை நம்மளை நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ கைகளில் நல்லா மேலே உயர்த்தி முதுகு தண்டை நல்லா நேரம் ஆக்கிட்டு அப்படியே நல்லா முன்னோக்கி குனிஞ்சி இந்த கால் பெருவிரல்களை இந்த 3 விரல் வச்சு பிடிக்க போகிறோம். பிடிச்சிட்டு மறுபடியும் நல்லா மாறுபகுதி நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த எல்போவை கீழே வச்சுட்டு தலையை இதுக்குள்ளே வைக்க போகிறோம். தளர்த்திக்கலாம். தளர்த்தும் போது தலையை மட்டும் ஃபர்ஸ்ட் நேராக்கிட்டு அதுக்கப்புறம் கைகளை கொண்டு இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது பச்சி மோட்டானாசனா. கைகள் முழுமையா இப்படி கீழே வரல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி வரைக்கும் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா தொந்தி இருக்கிறவங்களுக்கு அப்படியே கை கீழே போகாது. அப்படி இருக்கிறவங்க நீங்க இது வரைக்குமே பிடிச்சிக்கலாம். பிடிக்கும் போதுமே நம்ம வயிற்றுல கொஞ்சம் ப்ரெஷர் விழும். அதுக்காக இந்த ஆசனா பண்றோம். வயிறு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுமே தீரும். நீரிழிவு நோய்க்கு இருந்தாலும் சரி, பெண்களுக்கு இந்த யூட்ரஸ் கர்ப்பப்பை பிரச்சனைகள் எதா இருந்தாலுமே இது ரொம்பவே நல்லது. இப்போ இந்த பச்சி மோட்டானாசனால வேறுபாடுகள் பார்க்கலாம். இதுல ஒண்ணும் இல்லை. இப்போ 2 காலை நீட்டி வச்சு பண்ணியிருந்தோம். இதுதான் பேசிக் ஆசனா. இதுல ஒரு கால் மட்டும் இப்படி மடிக்கணும். இடது காலை மடிச்சிடணும். ஆனால் அந்த கால் சைடில் இருக்கணும். அது மேலே ஏறி உட்கார வேண்டாம். இல்லைன்னா அந்த பேலன்ஸ் அப்படி கரெக்டாக வராது. இப்போ ஒரு கால் மட்டும் மடக்கிட்டு இன்னொரு கால் நீட்டிட்டு இதே மாதிரி விரல்கள் நம்மளை நோக்கி இருக்கிற வைக்கணும். அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். கால்கள் மட்டும் தான் வித்தியாசப்படும். கைகள் எல்லாம் மேலே உயர்த்தி முதுகு தண்டை நல்லா உயர்த்திட்டு முன்னோக்கி போகும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இப்போ அப்படியே நம்ம வலது காலில் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 2 காலுமே வச்சு பண்ணதுனால அது ஒரு முறையோ 2 முறையோ பண்ணாலே போதும். இப்போ நம்ம ஒரு காலை மடக்கிறதுனால இப்போ இந்த வலது காலமே மடக்கி வைக்க போகிறோம். அதேமாரி மடக்கிட்டு அது மேலே ஏறி உட்காராம கீழே உட்காந்துருக்க போகிறோம். கால்கள் எப்பயுமே நம்ம விரல்கள் முன்னோக்கி தான் இருக்கணும். இப்படி இருந்தாலோ இல்லை இப்படி இருந்தாலுமே அது சரியான பொசிஷன் கிடையாது. இந்த அலைன்மெண்ட்டுமே மாறும். அதனால இப்படி வச்சுட்டு நம்ம விரல்களை நம்மளை நோக்கி வைக்க போறோம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். கால்களுமே நல்லா தளர்த்திக்கலாம். அடுத்தது வேறுபாடு ஒன்று, இன்னொன்று வேறுபாடு பார்க்க போறோம். அதில் அந்த சைடு ஆங்கிள் நம்ம பண்ணலாம். அதே மாதிரி தான் ஒரு காலை மடிச்சு வச்சு நம்ம நேரம் வச்சிருந்தோமோ அதுக்கு பதில் இந்த காலை நம்ம இடது பக்கமா இப்படி வைக்க போறோம். இடது பக்கமா அப்படி நீட்டி வைக்க போறோம். அதே மாதிரி ஒரு கால் மடங்கி தான் இருக்கும். இப்போ அப்படியே நல்லா திரும்பிட்டு கைகள் நல்லா மேலே உயர்த்திட்டு அப்படியே இந்த பக்கமா திரும்ப போறோம். திரும்பிட்டு அதே மாதிரி முன்னோக்கி குனியும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். அதே மாதிரி இடது காலில் பண்ணிடலாம். இந்த ஒரு எல் ஷேப்ல வர மாதிரி இருக்கும். இப்படி இப்படி வர மாதிரி இருக்கும். அப்படியே வலது பக்கமா திரும்பி முன்னோக்கி குனி. சில வினாடிகள்.
தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள எடுத்து வெளியே விடலாம். இது வந்து பச்சிமோட்டாசனா அதோட வேறுபாடுகள். எப்பயுமே வந்து அந்த பச்சிமோட்டாசனா வந்து நல்லாவே வந்து செஞ்சிருந்தா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் வந்து இந்த 2 வேறுபாடுகளை வந்து செய்ய முடியும். இந்த ஆசன மூச்சு செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். மஞ்சள் வெயில் மாலை, மஞ்சள் வெயில் மாலை. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். உலகத்திலேயே ரொம்ப அதிகமா பேசப்படுற லாங்குவேஜஸ்ல இங்கிலீஷ் தான் 3rd லாங்குவேஜா இருக்கு. சோ அப்படிப்பட்ட அந்த இங்கிலீஷை எவ்வளவு ஈஸியா இவர் சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எதை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம், காலங்கள்ன்ற விஷயம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ இந்த காலங்கள் அப்படின்னு வரும்போது நம்ம நிகழ்காலத்துல, எதிர்காலத்துல, இருந்த காலத்துல நம்ம எப்படிலாம் விஷயங்களை தெளிவுபடுத்த போறோம் அப்படிங்கிறதான். ஸோ ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் அப்படிங்கிறதான். இந்த ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சரையுமே பர்ஃபெக்ஷன்ல எப்படி பேசலாம், கண்டினியூஸ்ல எப்படி பேசலாம் இருக்கு. இதுலயுமே நம்ம என்ன பண்றோம்னா கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் கொடுக்குறோம். அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் வரும்போது ஒரு வாக்கியத்தை இன்ட்ரோகேட்டிவ் கேள்விகளா கொடுத்தா எப்படி, அதுக்கான பதில்கள் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ல இருக்கிறது எப்படின்றதா. நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நிறைய ப்ராக்டிசிங் எடுத்துட்டோம். இப்போ இன்ட்ரோகேட்டிவோட ப்ராக்டிசிங் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அப்படின்னு எடுக்கும் போது அதனுடைய அஃபர்மேஷன்ஸோட தான் நம்ம கொண்டு போறோம். ஸோ அந்த அஃபர்மேஷன்ஸ்ல இன்னைக்கான எக்ஸ்க்ளூசிவ் அஃபர்மேஷன் என்னது, நமக்கு இன்ட்ரோகேட்டிவ். ஸோ இந்த இன்ட்ரோகேட்டிவ்ல என்னதான் ரூல் இருந்தாலும், ரூல் பேஸ்டு நம்ம அப்ளை பண்ணாலும் நமக்கு அந்த சென்டென்ஸ்ல ஒரு ஹைலைட்டர் வேணும். அந்த ஹைலைட்டர் தான் யாரு, நம்மளுடைய வெர்ப் ஃபார்ம், ஆக்ஷன். அவர் தான் என்ன பண்ணுவாரு, அந்த சென்டென்ஸை ரொம்ப அழகா கிக் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவார் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வெர்ப் ஃபார்ம், அந்த ரூல் எப்படி எழுதலாம், அந்த வெர்ப் ஃபார்ம் என்ன ஃபார்ம்ல நம்ம அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிற எல்லாமே இன்னைக்கு சொல்லி தருவாங்க. இன்னைக்கான ரூல் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதுல என்ன எக்ஸ்க்ளூசிவ் அஃபர்மேஷன், இன்ட்ரோகேட்டிவ். V1, V2, V3. Present, past and past participle. So இதுல வந்து win, won, won. So அப்போ வெற்றி அப்படிங்கிறது win. So won, won அப்படிங்கும் போது வெற்றி பெற்றார். ஸோ அப்போ வின், ஒன் ஒன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. தென் சப்ஜெக்டில் ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே, இட். ஸோ இதில் ரூல் என்ன ரூல், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோட ரூல் இல்லையா. ஸோ அப்போ ஃபியூச்சருங்கிறதுனால வில் ஆர் ஷால் plus subject, perfect nala have, plus V3. V3 indicates past participle, which ends with question mark. So after a V3 வந்து question mark நீங்க extend பண்ணாலும் பண்ணிக்கலாம். So example, so will subject வந்து நான் இங்க இருக்கிறது எடுக்கலாம், naming category எடுக்கலாம், இல்ல காமனும் எடுக்கலாம். So நான் என்ன எடுக்கிறேன், will the team have won the match. The team have won the match அப்படின்னா அப்போ அந்த போட்டியினர் என்ன பண்ணிருப்பாங்க, போட்டியை வின் பண்ணிருப்பாங்களா அப்படிங்கிறது. மேட்ச்ங்கிறது போட்டி இல்லையா, வெற்றி பெற்றிருப்பாங்களா. ஸோ அப்போ போட்டியில் அணியினர் இல்லையா, அணியினர் வெற்றி பெற்றிருப்பார்களா. ஸோ வெற்றி பெற்றிருப்பார்களா அப்படின்னு வரும்போது, ஸோ போட்டியில் அணியினர் அப்படிங்கும் போது அந்த டீம் மெம்பர்ஸ் தான் சொல்றோம். ஸோ த டீம் அப்படின்ற போது வெற்றி பெற்றிருப்பார்களா அப்படின்னு வர்றது, நம்ம அதை முடிச்சிருப்பாங்களா, வின் பண்ணியிருப்பாங்களான்றது. இப்போ இதுக்கான ஆன்சர் எழுதும் போது the team will not have
won the match. So இதே வந்து positive வரும்போது the team will have won the match. So இப்போ நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். ஸோ இப்போ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்விக்கு ஒரு இன்ட்ரோகேட்டிவ் கொஸ்டினுக்கு 2 டிஃப்ரெண்ட் ஆன்சர் கொடுக்குறோம். ஸோ ஒரு 2 டிஃப்ரெண்ட் ஆன்சருமே என்ன பண்ணிட்டு இருக்கு, உங்களுக்கு கரெக்டாக தக்கின மாதிரி கொடுக்குது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வேர்ப் ஃபார்ம் வின் ஒன் ஒன் அப்படிங்கிறத வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிபிள் சென்டென்ஸ் மல்டிபிள் அஃபர்மேஷன்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ நீங்களுமே என்ன பண்ணுங்க, நிறைய வேர்ப் ஃபார்ம் கற்றுக்கோங்க, நிறைய வெக்காபுலரி கற்றுக்கோங்க. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கிலீஷ் ப்ராக்டிசிங் வந்துடும். பை த சேம் வே என்ன பண்ணுங்க, பேசவும் செய்யுங்க. ஸோ பேசும்போது தான் உங்களுக்கு என்ன வரும், ஃப்ளூயன்சி அப்படிங்கிறதுமே வரும். ஃப்ளூயன்சி வர்றது தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம், இன்னைக்கான ரூல் வச்சுட்டு நம்ம இந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். நீங்களுமே ஹோம்ஒர்க்காக ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. மஞ்சள் வெயில் மாலை, மஞ்சள் வெயில் மாலை. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து இவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த வகையில இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். எல்லா சிட்டிசன்ஸுக்குமே ஒரு பெரிய ஆசை இருக்கு. அடடா, நம்மளுடைய அக்கௌண்ட்ல ஒரு 2 கோடி 3 கோடி இருந்ததுன்னா எவ்வளவு ஜாலியா இருக்கும், நம்ம எந்த வேலைக்கு போக வேண்டியதில்லை, சோம்பேறித்தனமா உட்காந்து வாழ்க்கையை அப்படியே கழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய எண்ணங்கள் இருக்கும். ஆனா அதனால அந்த நாடு வல்லரசு ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? நம்மளோட நாடோட வளர்ச்சியே நம்ம சிட்டிசன்ஸோடைய வளர்ச்சியில தான் இருக்கு. நார்வேல என்ன பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட $2 trillion அவங்களுடைய பேங்க்ல சேவிங்கா வச்சிருக்காங்க. எதுக்கு தெரியுமா? அவங்களுடைய சிட்டிசன்ஸ்க்கு பிரிச்சு கொடுக்கறதுக்காக. இன்கேஸ் நாடு வறுமைக்கு போகுது அப்படின்னா அதை எடுத்து பிரித்து எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் ஈக்குவலாக பங்கு கொடுத்தா தலா அக்கௌண்ட்டில் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய்க்கு மேலே அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அது எந்த ஒரு எக்ஸ்பெண்டிச்சருக்கும் எடுக்காமல் அப்படியே சேவ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்களாம். இப்படி ஒரு சூழ்நிலை ஏதாவது தேவைப்பட்டுச்சுனால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ, அது மேபி அவங்களுடைய வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நார்வே பேங்க்கில் பயங்கர செக்யூர்டாக அந்த அமௌண்ட்டை வச்சுருக்காங்க. நேச்சுரலாக நம்மளுடைய ஹேரு ஒரு ப்ரொடெக்டர் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? எஸ், நம்மளுடைய ஸ்கின்னை அந்த ஹேரெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்றது தானே உண்மை. நீங்கள் வெறும் தலையில் இருக்கிற முடியை மட்டும் பார்க்காதீங்க, நம்மளுடைய பாடி ஃபுல்லாகவே நிறைய ஹேர்ஸ் இருக்கிற செய்யுது. அது எல்லாமே நமக்கு ஒரு ப்ரொடெக்டர் தான். ஏன், நோஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஹேர் கூட நிறைய டஸ்ட்டு உள்ளே போகாமல் பார்த்துக்கும். அந்த அளவுக்கு அந்த ஹேரோடைய தனித்துவமானது அதோடைய செயலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இப்போது இந்த முடியெல்லாம் நிறைய கொட்டிக்கிட்டே இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. எங்கே முடி கொட்டினாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் தலையிலிருந்து முடி கொட்டினா மட்டும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிடும். ஏன்னா அது ரொம்ப விசிபிளாக எல்லாருக்கும் வெளியே தெரியுது அப்படின்றதான் பிரச்சனை. இப்போது நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துருப்பீங்க. நம்ம எவ்வளவோ செக்யூர்டாக வச்சுக்கிறோம், ஈவன் நம்ம வந்து பயங்கரமாக அதை பராமரிச்சுக்கிட்டே இருக்கோம், ஆனாலும் முடி கொட்டிக்கிட்டே இருக்கேப்பா. என் ஃப்ரெண்டு தலைக்கே குளிக்க மாட்டான், அவன் வாட்டுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை தான் குளிப்பான், ஆனால் அவனுடைய தலைமுடி மட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருந்தீங்கன்னா இங்கே தான் நீங்கள் நேச்சுரோடைய ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய தலையில் நேச்சுரலாகவே ஆயில் வந்து செக்ரேட் ஆகும். அந்த ஆயில் செக்ரேட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட அந்த முடிகளுக்கெல்லாம் லூப்ரிகேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்குன்னு மாதத்தில் ஒரு தடவை தான் நீங்கள் குளிக்கணும் அப்படின்னு சொல்ல வரல. தினமும் தலைக்கு குளிக்கிறது அப்படின்றது தவறாக இருக்கும். தலைக்கு நிறைய சீரம்ஸ் யூஸ் பண்ணுறது, இன்னும் நிறைய ஷாம்பூஸை மாற்றிக்கிட்டே இருக்கிறது, ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கிறது, இப்படி பல விஷயங்கள் உங்களுடைய முடி கொட்டுறதுக்கான பெரிய ரீசனாக அமையும். அதனால் முடியை ஓவராக பராமரிக்கிறேன் பாதுகாக்கிறேன்னு சொல்லி முடியை நீங்களே கெடுத்துடாதீங்க. சைனாவில் 191 கிராம் ஆஃப் கோல்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டு. இது என்ன பெரிய பிரமாதம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, எக்ஸ்ட்ராக்ட் எதுலேருந்து பண்ணாங்க அப்படின்றதா விஷயம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிம் கார்ட்ஸ்லாம் நிறைய அந்த கோல்டு பீஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? கிட்டத்தட்ட அதுதான் சிம்முடைய உயிர் நாடி அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. அந்த கோல்டு சிம் ஆக்சுவலி இட்ஸ் அ கோல்டு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதில் டோட்டல் வெயிட்டில் இருந்து ஒரு 10% to 20% எடுத்தோம்னா அது கோல்டாக தான் இருக்கும். ஸோ வேஸ்டான சிம் கார்ட்ஸ்லேருந்து எல்லா கோல்டையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி 191 கிராம்ஸ் ஆஃப் கோல்டை அதிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம வேஸ்ட்டுன்னு எத்தனை சிம் கார்டு தூக்கி போட்டிருப்போம், தலையெல்லாம் கிடந்திருக்கும், பார்க்காம போயிருப்போம். அதெல்லாம் தங்கம். ஒரு சிம் கார்டில் அப்படி
அப்படின்னு எடுத்துட்டோம்னா டெஃபினட்டாக 10 ரூபாய் மதிப்புள்ள தங்கமாவது இருக்கும். அப்போது எவ்வளோ சிம் கார்ட்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருந்தா உங்களுக்கு 191 கிராம்ஸ் ஆஃப் கோல்டு கிடச்சிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதே பொழப்பா தெரிஞ்சிருப்பாப்புல போல. இந்தியா எங்கே இருக்குப்பா அப்படின்னு கேட்டால் அது ஏஷியா காண்டினென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்தியா ஏஷியாவோட இல்லாமல் கிட்டத்தட்ட 400 கோடி வருஷம் வெறும் கடல் அப்படியே மேந்துக்கிட்டே தான் இருந்துச்சு, லைக் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது என்ன இந்தியா ரொம்ப பெரிய பரப்பளவாச்சப்பா, இவ்வளோ பெரிய ஐலாண்டா அப்படின்னு கேட்டால் சுற்றி தண்ணி இருந்தால் அப்போ அது ஐலாண்டு தானே கன்சிடர் பண்ண முடியும். இந்தியா மட்டும் இல்லாமல் கூட ஸ்ரீலங்காவும் சேர்ந்து தான் 400 கோடி வருஷமாக அப்படியே ஊசலாடிக்கிட்டே இருந்திருக்கு. கடைசியில் அது வந்து சேர்ந்த காண்டினென்ட் தான் ஏஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அப்படியே பேட்ச் ஆகி அது ஒரு பெரிய சமமாகி அண்ட் அதுக்கப்புறமா நம்ம எல்லாருமே இப்போ மேப்பில் பார்க்குற மாதிரி ஏஷியாவோட ஒன்றிணைஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் முன்னாடி இந்தியாவுமே 400 கோடி வருஷங்களாக ஃப்ளோட் ஆகிட்டு தான் இருந்துச்சு சீலன்னு சொல்கிறாங்க. தினமும் காலையில் நியூஸ் கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு அறிவு வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலேயே ரெகுலராக நியூஸ் கேட்குற ஆட்கள் உண்டு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, கேளுங்க தப்பு இல்லை, ஆனால் நெகட்டிவான நியூஸஸை கேட்குறத அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன், அது ஒரு இன்ஃபர்மேஷன் தானே, தெரிஞ்சுப்போம்ல அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்ஸ் இதெல்லாமே வரதுக்கான காரணம் நெகட்டிவான நியூஸஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களே யோசிங்க, நிறைய காசிப்ஸ்லாம் நம்ம கேட்குறோம். அந்த காசிப்ஸ் கேட்டதுக்கப்புறம் நம்மளே அறியாமல் எங்கே நமக்கும் ஒரு இன்செக்யூரிட்டி வந்துருமோ அப்படின்ற மாதிரியான ஃபீலிங்லாம் வந்திருக்கு இல்லையா, இது நமக்கும் நடந்துருமோ அப்படின்ற மாதிரியான பயம்லாம் அந்த மாதிரியான நெகட்டிவ் நியூஸஸ் கேட்கும் போது அப்படி தான் சொல்கிறாங்க. நியூஸஸ்னா நியூஸ் சேனல் அப்படின்றது கிடையாது. நியூஸாக நம்ம கேட்குற விஷயங்கள், யாராவது நம்மக்கிட்ட சொல்கிற விஷயங்கள், நம்ம படிக்கிறது, இந்த மாதிரி நெகட்டிவாக ஏதாவது வருதுன்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க, பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் கேட்டால் லைஃப் பாசிட்டிவாக நடக்கும், பாசிட்டிவாக பேசினா பாசிட்டிவாக நடக்கும். நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக கேட்கும்போது உங்களுடைய பிரெயின் அதுக்காகவே அடாப்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசன்ட் ரிசர்ச்சில் தெரிய வந்திருக்கு. ஸோ நெகட்டிவாக எதுவும் பேசாதீங்க, கேட்காதீங்க. கண்டுபிடிப்புகள்லாம் இப்போ முன்ன மாதிரி கிடையாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, கண்டுபிடிக்க வேண்டியதெல்லாம் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்போ என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அது பிரச்சனை கிடையாது. சும்மா யாருமே இருக்க மாட்டேங்கிறோம் அப்படின்றது தான் பிரச்சனை. ஒரு 2 நிமிஷம் டைம் கிடச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? உடனே மொபைல் எடுப்பீங்க, அப்படியே ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. இதுதான் நடக்கும். இல்லையா, டிவி போட்டு உட்காருவீங்க, இந்த மாதிரி இருக்கும். சும்மா உட்காருதுன்னா இது கிடையாது. எதுவுமே பண்ணாமல் பிளாங்க் மைண்டோட சும்மாவே உட்காந்துருக்கிறது. இப்படி ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணாமல் இப்போ இருக்கோம். ஏன்னா டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். டைம் நிறையா இருக்குது, டைமை சரியாக நம்மளால் யூட்டிலைஸ் பண்ண முடியல அப்படின்னு தான் அர்த்தம். சும்மா இருந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், சும்மா இருந்ததுனால தான் கிராவிட்டி அப்படின்ற ஒரு விஷயமே கண்டுபிடிக்க முடிஞ்சுது. ஸோ நியூட்டனுடைய லா படி கிராவிட்டி அப்படின்ற விஷயம் அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு? மரத்துக்கடியில் உட்காந்துட்டு ஒரு நாள் சும்மா அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போது ஆப்பிள் டம்முன்னு கீழே இருந்துச்சு. இந்த ஆப்பிள் ஏன் பறக்காமல் கீழே விழுகுது? இப்படிலாம் யோசிச்சதுனால தானே கண்டுபிடிச்சாங்க. அப்போது நம்மளுடைய பிரெயின் சும்மா இருக்கும்போது பல மடங்கு ஃபாஸ்டராக வேலை செய்யும். நிறைய விஷயங்கள் உங்களுடைய தாட் ப்ராசஸ்க்கே வராத லெவலுக்கு வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் நம்மளுடைய டோப்பமின் அப்படின்ற அந்த ஹாப்பி கெமிக்கல் ஹார்மோன்ஸ் எல்லாம் அதிகமாக செக்ரேட் ஆகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நிறைய விஷயங்கள் நீங்கள் யோசிக்க முடியுது. ஏதாவது ஒன்று ரிஸ்க்குப்பா அப்படின்னு நீங்கள் யோசிச்சா கூட அதெல்லாம் என்ன பார்த்துக்கலாம் போ அப்படின்ற மாதிரி உங்களை இறங்கி வேலை செய்ய வைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த வேலையும் செய்யாமல் ஒரு மணி நேரம் சும்மா உட்காந்து பாருங்கள். ஆனால் இதனால் எந்த வேலையும் கெட்டக்கூடாது, வேலையும் நடக்கணும், நீங்கள் சும்மாவே உட்காந்துருக்கணும். இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care. நம்ம ஷோட எண்டிங் வந்தாச்சு. நம்மளோட இந்த மஞ்சள் வெயில் மாலை ஷோல இன்னைக்கு நீங்க பார்த்த செக்மெண்ட்ஸ்மே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா, இன்ட்ரெஸ்டிங்கா, என்டர்டெய்னிங்கா இருந்திருக்கும் அப்படி நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திக்கலாம். Until then, it's bye from Farita and மஞ்சள் வெயில் மாலை டீம்.